இப்பதான் நமக்கு ஃபோன் பண்ணி சொன்னாமா நம்ம மாப்பிளையோட யூனிட்ல ஒரு மிஷின் ரிப்பேர் ஆயிடுச்சு. அதை சரி பண்றதுக்கு ஒண்ணு மெக்கானிக் சரியா கிடைக்கலையா. உடனே விஷயம் தெரிஞ்சு நம்ம தமிழ் அங்க போய் அந்த மிஷினை சரி பண்ணி கொடுத்துக்காமா. நாம வந்து சொல்லி நல்ல பேர் எடுக்கலாம்னு பார்த்தா இவன் முந்திக்கிட்டானே. இந்த விஷயம் யாருக்கும் தெரிய வேண்டாம் நினைச்சேன். மாப்பிள்ளை கிட்ட கூட இந்த விஷயத்தை வீட்டுல சொல்றதே நான் சொல்லியிருந்தேன். இன்னைக்கு தமிழும் சரஸ்வதியும் ரொம்ப சுவாரஸ்யமான நிகழ்ச்சி நடந்துட்டு இருக்கு. அர்ஜுன் வீட்டில் வந்து சொல்றதுக்கு முன்னாடியே நமச்சி ஃபோன் பண்ணி அப்பா கிட்ட சொல்லிடுறாரு விஷயத்த. அதை கேட்டு எல்லாரும் சந்தோஷப்படுறாங்க, தமிழையும் ரொம்ப பாராட்டுறாங்க. அடுத்ததா ராகினி ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கா. வாமிட்டும் மயக்கம் வர மாதிரி இருக்கும்போது கூப்பிடுறாங்க ஹெல்ப்புக்காக. அப்ப யாரும் வரல. சரஸ்வதி தயங்கி நின்றுட்டு இருக்கிறா. இதை மாடியில இருந்து பார்த்துட்டு இருக்கிற மாமியாரும் அவங்க அக்காவும் பிளான் பண்ணிட்டு இருக்காங்க எப்போ போகலான்ட்டு. திடீர்னு அவளுக்கு ரொம்ப மயக்கம் வரவே சரஸ்வதி ஓடி வந்து பிடிக்க வரா. அதுக்கு முன்னாடி இவங்க ஓடி போய் பர்ஃபார்மன்ஸை காமிக்கிறாங்க. அந்த நேரத்தில் கோதை வந்து நீ வந்து ஹெல்ப் பண்ணல சரஸ்வதி, இடம் பொருளையே அவள் தெரியாம நீ இருக்கிற, உனக்கு எந்த விஷயமே தெரியலன்னு சொல்லிட்டு திட்டிடுறாங்க. சரஸ்வதி கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. அதே போல அர்ஜுனும் இன்னொரு பிளான் பண்றாரு. தமிழோட ஃபேக்டரியில இருக்கிற மிஷின் ஏதாவது ரிப்பேர் பண்ணி விட்டுறணும், அப்பதான் அவங்க வேலை நிற்கும்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி ஒரு ஆள் அனுப்புறாரு. அவரும் போய் ரிப்பேர் பண்ணிடுறாரு. அதனால தமிழோட ஆஃபீஸ்ல வேலை எல்லாம் நின்று போயிடுது. ஆனா தமிழ் இறங்கி வேலை செஞ்சுட்டு இருக்காரு. தமிழ் மிஷினை ரிப்பேர் பண்ணிடுவாரா, அவருக்கு கொடுத்த டார்கெட்டை முடிச்சிடுவாரா அப்படின்றத நாளைக்கு பார்க்கலாம். பாண்டியன் ஸ்டோரில் 3 பேர் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க. இங்கே 2 பேர் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க. ஒரு நாளைக்கு ஒருத்தர் வேது வாந்தி எடுக்கிற சீன் வந்துடுது. அர்ஜுனோட கேரக்டர் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. தேங்க்யூ.